அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வீட்டு மாடித்தோட்டம். நகர வாழ்க்கையில் நாம் அனைவரும் காங்கிரீட் கட்டடங்களுடன் வாழ்கிறோம். பசுமையை பார்க்க நேரமில்லை. சுத்தமான காய்கறிகள் கிடைப்பதிலும் சந்தேகம். இந்த நிலையில் என் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்தியது என் மாடித்தோட்டம். முதலில் நான் மாடித்தோட்டம் தொடங்கியது ஆர்வத்தினால்தான். 2-3 செடிகள், சில பழைய குடங்கள், சமையலறை கழிவுகள், இதுதான் என்னோட தொடக்கம். ஆனால் இன்று அந்த சிறிய முயற்சி எனக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. என் மாடி தோட்டத்தில் கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், கீரைகள், துளசி, பல வகையான மூலிகைகள், பழங்கள், மனதை மயக்கும் வண்ண மலர்கள் செடி, இது போல் நான் நிறையா செடியை என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். அவற்றை கவனிக்கும் பொழுது, தண்ணி ஊற்றும் பொழுது மன அழுத்தம் குறைகிறது. அது எனக்கு ஒரு தியானம் போல இருக்கிறது. மாடி தோட்டம் எனக்கு பல முக்கிய பலன்களை கொடுத்துருக்குது. ரசாயனம் இல்லாத காய்கறிகள், ஆரோக்கியமான உணவு, மன நிம்மதி, கழிவுகளை உரமாக மாற்றும் பழக்கம். சமையலறை கழிவுகளை குப்பையில் போடாமல் உரமாக மாற்றி செடிகளுக்கு பயன்படுத்துகிறேன். இதனால் வீட்டு கழிவு குறைகிறது, சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. மாடித்தோட்டம் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் செய்யக்கூடிய ஒன்று. பெரிய இடம், அதிக செலவு எதுவுமே தேவையில்லை. ஒரு செடி போதும். அதிலிருந்து தான் பசுமை வாழ்க்கை தொடங்குகிறது. இன்றைய இளம் தலைமுறைக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். மாடித்தோட்டம் என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. வீட்டை சுத்தமாக வை, மாடியை குப்பையாக வை என்றது புதுமொழி. நாம் நமக்காக மட்டுமல்ல, வரும் தலைமுறைக்காகவும் பசுமையை பாதுகாக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு மாடித்தோட்டம் இருந்தால் அந்த வீட்டில் ஆரோக்கியம், நிம்மதியும் கட்டாயம் இருக்கும் என்று சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.